ஹாய் ஹலோ எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் நாகேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாயின்ஸுக்குள்ளே வர சவுண்ட்ஸ், ஜாயிண்ட் கிரெபிட்டஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை மடக்கி நீட்டும் பொழுதோ, முழக்கையை உதரும் பொழுதோ, சொடக்கு போடும் பொழுதோ அல்லது முட்டியை மடக்கி நீட்டும் பொழுதோ வர்ற சவுண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சவுண்ட்ஸ் எதனால் உருவாகுது அப்படின்னா, ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற சைனோமியல் ஃப்ளூயிடுக்குள்ளே ஒரு கேஸ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அது பாப் அவுட் ஆகிறதா வந்துட்டு நம்ம இந்த கிரெபிட்டஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிரெபிட்டஸ் 95% கேஸ் எக்ஸ்சேஞ்சிங் ஃபினாமினா மூலமாக வர்றது தான் இது நார்மல். அதே இது ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு அது நார்மலாக ஒரு டெண்டான், கையில் இருக்கிற டெண்டான்ஸு சம்டைம்ஸ் ஸ்வெல்லன் ஆகி அது மடக்கி நீட்டும் பொழுது அந்த ஸ்வெல்லனாக இருந்து ஷீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதுனால வர்ற சவுண்ட்ஸ், ஆர் டெண்டான்ஸ் அப்ளக்ஸ் ஆகிறதுனால கணுக்காலையோ கிப்பிளையோ அதனால வர்ற சவுண்ட்ஸ், அல்லது லிகமெண்ட் இன்ஜுரி ஆகி மடக்கி நீட்டும் பொழுது அது லாக் ஆகி அதுக்கப்புறம் நேராகும் பொழுது வர்ற சவுண்ட்ஸு, அல்லது எல்லாருக்கும் காமனாக ஜாயிண்டில் இருக்க குருத்தெலும்பு தேஞ்சு எலும்பு உரசுறதுனால வர்ற சவுண்ட்ஸு. இது எல்லாமே 5% ஆஃப் த பீப்புள் ப்ராப்ளத்தோடு இருக்கிற சவுண்ட்ஸு. ஸோ நார்மலாக ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா எப்போ பயப்படணும் அப்படின்னா, வலியோடையோ வீக்கத்தோடையோ அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட், என்னால் மூவ்மெண்ட் பண்ண முடியலையோ அதோட அந்த சவுண்ட் அசோசியேட்டடாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரை அணுகி அதுக்குரிய காரணத்தை பரிசோதனை செய்து அதுக்குரிய தீர்வு அணுகிறது மூலமாக இந்த கிரெபிட்டஸ் வர சவுண்ட்ஸை நம்ம குறைக்கலாம். தேங்க்யூ.